வீட்ல 2 செட்டு மேட் இருந்துச்சு. மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருப்பேன். உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஒரு செட்ட தூக்கி குப்பை தொட்டியில போட்டேன். கழிக்கலான்ற பேர்ல. ஒரு செட்டு அழுக்கு அரிஞ்சு தூக்கி மிஷின்ல போட்டேன். வீட தொடச்சு முடிச்ச பின்னாடி தான் பவமானமா அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அடடா! அப்படின்ட்டு வீடே மறுபடியும் அழுக்காகுதேன்னு மனசே வலிச்சது. சரி கடையில போய் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துடலான்ட்டு அங்க போய் நாங்க அழகழகான மேட்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அங்க இருந்தவங்க வந்துட்டு என்னோட நெருங்கிய தோழி வேறயா, அவங்க வந்து சொன்னாங்க, "நீங்க இந்த மேட் எடுக்காதீங்க. இது அழகா தான் இருக்கும். தண்ணி இஞ்சாது. நீங்க வேற எடுத்துக்கங்க" அப்படின்ட்டு இந்த ப்ளூ கலர் மேட் சஜெஸ்ட் பண்ணாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பெட்டுக்கிட்ட போடுறதுக்கு ஊதா கலரும் சிவப்பு கலரும் வாங்கிட்டு வந்தோம். பாப்பா தான் சொன்னா, ஊதா கலர் பெட் கவர் போடுற அன்னைக்கு ஊதா கலர் மேட்டு, சிவப்பு கலர் பெட் கவர் போடுற அன்னைக்கு சிவப்பு கலர் மேட் ஓகேவா அப்படின்னா. அன்னைக்குங்க நாங்கள் ப்ளூ கலர் மேட்டு போட்டிருந்தோமா, அதனால் ப்ளூ கலர் கவர் போட்டிருந்தனால ப்ளூ கலர் மேட்டை வந்துட்டு அங்கே போட்டு அப்படியே வந்து தான் பாப்பா வரும்போது இந்த தென்னங்குருத்து வாங்கிட்டு வந்திருந்தா விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு, தேங்காய் சில்லு மாதிரி. அதையும் சாப்பிட்டுட்டு அம்மியை நூடுல்ஸ் கேட்டான். நூடுல்ஸை பண்ணி இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்களா. கடையில் இருக்கும்போது நூடுல்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதி அப்படின்னு இந்த சாஸை பார்த்தோன்னே எனக்கே ஆசை வந்துருச்சு. அம்மிட்ட எனக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு. கடையில் இருக்கையில் கெடுதின அப்படின்னா, சரி உனக்கு மட்டும் கெடுதல் வந்தால் அது நல்லது இல்லைல்ல, உன்னோட கெடுதலை நான் பாதி எடுத்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையை சொல்லி நானும் கொஞ்சம் வாங்கி பிடிங்கி தின்னுட்டேன். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.